ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் துருவனை காட்டுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, வாக்கிங் போயிருக்கான்னு சொல்லிட்டு. வாக்கிங் அப்படின்னா அவர் வந்துட்டு வெளியே போக மாட்டார். எப்போயுமே வெளியே ரோட்டுக்கு கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவான்னா, கம்முன்னு அமைதியாக உட்காந்துப்பான், ஒரே இடத்துல உட்காந்துப்பான். எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிக்க மாட்டான். நம்மளோட பாத்ரூம், அவரோட இவங்க 2 பேரோட பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே வந்துட்டு நம்ம மாடி பக்கம், இந்த பக்கம் வந்துட்டு மாடி இருக்குல்ல, அந்த பக்கம் தான் வந்து போவாங்க. நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் அதை. அவங்களாம் சுற்றி சுற்றி போகிறது தான். ஆனால் என்ன ஒரு குட் ஹேபிட் என்னென்னா, ஒரே இடத்துல வந்துட்டு போவாங்க. ஒரு இடம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் மோஷன் போவாங்க, அந்த இடத்துல மட்டும் தான் பாத்ரூம் போவாங்க. நம்ம வந்துட்டு ஓஸ் போட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணிட வேண்டியதான். வேறு எந்த வந்து பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கார் அவர். தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் காலையில். துருவா 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 குட்டி கண்டுக்கவே மாட்டான். இப்போ என்ன பண்ணுவான், நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு, அவரோட இடம் பார்த்திங்கன்னா இதுதான், நீட்டிட்டு படுத்துருப்பார். உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன். துருவனுடைய காலை தூக்கம். இப்போ தான் காலையில் 9:30 மணி அவர் சாப்பிட்டு நல்லா தூங்குறாரு. அடுத்து தான் சிம்பா குட்டி, உங்களுக்கு தெரியும். லக்கி கணக்கு மாட்டோம். சிம்பா குட்டி சாப்பிடலாமா வேணாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போதைக்கு சாப்பிட மாட்டாராம், அதனால் அவர் வந்துட்டு அப்படி வச்சுட்டாரு. பாருங்கள், அவன் வந்துட்டு உடனே சாப்பிடுவான், எப்போ வெயிட் பண்ணி சாப்பிடுவான். இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார். அந்த இருக்கிற ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த 3 மாத குழந்தைங்க 5 மாத குழந்தைங்க சாரெல்லாம் அதுமாதிரி சாப்பிட்டுருப்பான். அதுதான் என்னோட ஹேபிட்டு. உங்கள் வீட்டில் எதுவுமே பெட்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.